எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னா, இந்த மாரி மேக்கப் லுக் தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே என்னோட ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணிப்பேன். ஸோ ப்ரெப் பண்றதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற என்னோட ஸ்கின்ல இருக்கிற இந்த பஃபினஸ குறைக்கிறதுக்காக நான் ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். இந்த டூல் வந்து ஒரு லிம்ஃபாட்டிக் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளிய வந்துரும். ஸோ இது வந்து லிஃப்டடான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை வந்து மார்னிங் டைமில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரிடே ஸோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ ஜஸ்ட் இப்போ மேக்கப் பண்ண போகிறதுனால ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் 10 மினிட்ஸ். நான் பண்ணிட்டேன் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் கொஞ்சம் லிஃப்டடாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஆயிலி ஸ்கின். ஸோ நான் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணிப்பேன் பிகாஸ் ஐ ஹாவ் லாட் ஆஃப் போர்ஸ். என்னோட நோஸ் கிட்ட அண்ட் என்னோட சீக்ஸ் கிட்ட நிறைய போர்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஒரு டோனர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐம் யூஸிங் திஸ் டோனி மோலி டோனர். ஸோ இது நம்மளோட ஸ்கின்னை காமும் பண்ணும் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு அந்த டோனிங் எஃபெக்டும் கொடுக்கும் அண்ட் போர்ஸும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். எவ்வளோ நல்லா நம்ம ஸ்கின் ப்ரெப் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா மேக்கப் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கும். எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் ஐ ஹாவ் திஸ் சிக்கன் பாக்ஸ் மார்க். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சீரம் தான் இப்போயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்கப்புக்கு போங்க. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் மேக்கப் நல்லாவே ஒட்டும் உங்கள் ஸ்கின்ல. ஐம் ஜஸ்ட் மசாஜிங் மை ஃபேஸ். ஸோ எனக்கு அந்த பிக்சர்ஸில் வந்து பஃபினஸ் வேண்டாம், அதனால் ஐம் ஜஸ்ட் மசாஜிங். எனக்கு தெரிஞ்ச சில ஸ்ட்ரோக்ஸ் ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நவ் வி ஆர் செட் ஃபார் த மேக்கப். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் மேக்கப் விட நான் ஐ மேக்கப் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஏதாச்சும் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஐ பேஸுக்காக நான் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லிட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ப்ராடக்ட் வந்து தேய்க்காதீங்க, ஜஸ்ட் பஃப் த ப்ராடக்ட். என்னோட ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரி கன்சீலர் தான் நான் போட்டிருக்கேன். ஓவர் பிரைட்டாகவும் இல்லாமல் ஓவர் டார்க்காகவும் இல்லாமல் லைக் என்னோட ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம செட் பண்ணி ஆகணும். செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான க்ரீஸிங்கும் இருக்கக்கூடாது. ஜூம் இன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய ஐ மேக்கப் வந்து இன்னும் க்ளோஸராக பார்க்கலாம். ஸோ ஐ ஷேடோ பொறுத்த வரைக்கும் லைக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஐ ஷேடோ போடுறதுனே தெரியல, என்ன கலர் போடுறதுனே தெரியலனா உங்களோட ட்ரெஸ்ஸில் என்ன கலர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ், காப்பர், கோல்டு, பிங்க் நிறைய கலர் மிக்சிங்காக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஷேட் வேணும். ஸோ நான் ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் தான் போக போகிறேன் வித் மேட் ஐ லுக் தான். ஸோ ஐம் நாட் கோனா டூ சம் கிளிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் நேச்சுரலான ஒரு ஆரஞ்சு ஷேட் தான் எடுத்திருக்கேன். ட்ரான்சிஷன் மாதிரி நம்ம ஐலிட்ஸ்க்கு மேலே போடுற மாதிரி ஒரு கலர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சின்ஸ் நம்ம ஒரு மேட் ஐ லுக் போகிறதுனால ஒரு காஜல் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் காஜல். ஜஸ்ட் நான் மேலப்பாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரிசைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ஸ் எனக்கு வந்து ஸ்மாலர் லீட்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேபி அந்த ஐ லுக் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஐம் கோனா டேக் அ வெரி சிமிலர் ஷேட். ஜஸ்ட் இந்த ப்ரௌனை வந்து பேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஐலைனர் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் குவிக்காக ஒரு போல்டு ஐலைனர் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் லிக்விட் ஐலைனர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லிக்விட் ஐலைனர் தான் நம்மளுக்கு வந்து டார்க் கலர் வந்து கொடுக்கும். ஐலைனர் காயிற வரைக்கும் நான் மீன்வைல் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூலியால் வந்து என் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரண்ட்டில் ரொம்ப வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண மாட்டேன். ரொம்ப ஃபேக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ஸ் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால நிறைய ஆயில் செக்ரீஷன் நடக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆயில் செக்ரீஷன் இருக்கோ அங்கே நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். நான் ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் பாருங்கள். ஸோ ஐ ஹாவ் ஸோ மெனி டெக்ஸ்சர் ஆன் மை ஃபேஸ் அண்ட் என் நோஸில் வந்து நிறைய போர்ஸ் இருக்கும். எனக்கு பெருசாக ஃபேஸில் வந்து டிஸ்கலரேஷன் கிடையாது. ஸோ டைரெக்டாக நான் கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு யூ கேன் கோ வித் எனி சாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்.
ஸோ எனக்கு டூவியாக இருக்கணும், அதுக்காக வந்து இந்த கே பியூட்டி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாட் டாட் போர்ஷனில் தான் போய்க்கிறேன். அண்ட் தென் ஐம் கோனா அப்ளை இட் வித் அ பஃபிங் ப்ரஷ். பஃபிங் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி டென்ஸாக இருக்கணும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு அப்ளிகேஷன். நான் ஜஸ்ட் பஃப் பண்ணுறேன் என் ப்ராடக்ட். ஐம் நாட் மூவிங் மை ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சைடாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் டு அதர் சைட். இப்போ நான் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் என் அண்டர் ஐஸில், என்னோடய சைடில், இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கவரேஜ் வேணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சின்ஸ் எனக்கு இங்கே சிக்கன் பாக்ஸ் மார்க்கிறதுனால இது ஈஸியாக ஹைட் ஆகாது. ஸோ அதனால் இங்கேயும் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் இட். மேலே பார்த்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு க்ரீஸிங் வந்து ஆகாது. இப்போ நம்ம அண்டர் ஐஸை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளெண்ட் தென் செட். ஸோ அதுக்கு நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு அதோட எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் யூஸிங் த பஃப், ஒன்லி த பஃப். என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அப்படியே நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு க்ரீஸ் வந்து ஈஸியாக நடக்காது. உங்களுக்கே தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ். இந்த சைடு பாருங்கள் கொஞ்சம் கேக்கியான மாதிரி இருக்குது, ஆனால் இது பாருங்கள் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்பவே பிளண்ட்டாக இருக்குது, ஏதோ ஒயிட் வாஷ் அடித்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம ஃபேஸில். ஸோ அதுக்கு நான் ஒரு க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீம் ப்ளஷ் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் நம்மளோட கையில் பேக் ஆஃப் த ஹேண்டில் வந்து நல்லா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் இந்த ப்ரஷில் வந்து இந்தமாதிரி பேட் பண்ணிக்கிறேன், அங்கேயே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறமா தான் என் சீக்ஸ் கொண்டு போகிறேன். அப்வர்ட் மோஷன்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஃப்டடான ஒரு லுக் கிடைக்கும். கேன் யூ சி? ஜஸ்ட் அப்வர்ட் மோஷனில் நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். என்னதான் நம்ம வந்து லிம்ஃபேட்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம டபுள் சின் குறையிலையா, எனக்கு இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக டபுள் சின் வந்த மாதிரி இருக்குது, ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இல்யூஷனை உடைக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து க்ரீம் கான்டோர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு என்கிட்ட இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட் ஆஃப் கன்சீலர் இருக்குது. சேம் வே ப்ளஷ்ஷுக்கு பண்ண மாதிரி தான் கொஞ்சோண்டு நம்ம பேக் ஆஃப் த ஹேண்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஐம் கோனா பிளெண்ட் தட் ப்ராடக்ட். அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலர் யூஸ் பண்ண ப்ரஷ்லேயே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க. பிகாஸ் கான்டோர் நிறைய ஆயிடுச்சுன்னா நம்ம செட் பண்ண முடியாது டக்குன்னு. ஸோ ப்ளஷ் இங்கே போட்டோமோ அங்கே தான் நான் இப்போ வந்து போட போகிறேன். அண்ட் எனக்கு இங்கே வந்து டபுள் சின் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் இங்கே ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் க்ரியேட்டிங் அன் இல்யூஷன். இந்த மாதிரி ஒரு ஷார்ப் லுக் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீம் கான்டோர் அண்ட் க்ரீம் ப்ளஷ் முடிச்சிட்டோம், அதை நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு பவுடர் கான்டோர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸை. எங்கே நம்ம ப்ராடக்ட் போட்டோமோ அங்கே எக்ஸாக்டாக நம்ம வந்து பவுடர் கான்டோர் பண்ண போகிறோம். நம்ம வந்து செட் பண்ணணும் ப்ளஷ்ஷுக்கும். ஸோ ஜஸ்ட் ப்ளஷ்ஷும் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து டூவி மேக்கப் வேணும், அதுக்காக நான் ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே நம்ம ப்ளஷ் போட்டோமோ அதுக்கு மேலேயே ஜஸ்ட் ஒரு சி கர்வ் மாதிரி. கேன் யூ சி? கொஞ்சம் ஜூம் வந்துட்டேன் பிகாஸ் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நம்ம ஐ மேக்கப்பே. ஸோ இதுதான் ஃபைனல் டச்சாக இருக்க போகுது. நம்ம என்ன வந்து ஐ ஷேடோ இங்கே நம்ம அப்ளை பண்ணமோ அதுதான் நம்ம வாட்டர் லைன்லேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் காஜல் போடுற ஒரு பர்சன்னா நீங்கள் காஜல் போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஐ ஷேடோ வச்சே நான் இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லைட்டாக நம்ம வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஐஸை வந்து இன்னும் எலாங்கேட்டடாக லைக் பெருசாக காமிக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் லுக் பண்ணுறோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த கார்னரில் அப்ளை பண்ண போகிறோம், ஒரு காஜல் மாதிரி. நவ் இட்ஸ் டைம் டு அப்ளை மஸ்காரா. மஸ்காரா எப்போவுமே போடும் போது இந்த கர்லர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளாஷ் கர்லர். ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு நல்ல எலாங்கேட்டடாக இருக்குது என் ஐஸே. என் ஐ பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சேம் வே நம்ம லோவர் வாட்டர் லைனுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஐஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. இந்த ஐஸை விட இந்த ஐஸ் எவ்வளோ அழகாக. ஸோ லிப்ஸ்டிக் ஒரு நல்லா நியூடான ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் போய்க்கிறேன். ஐம் நாட் அப்ளைங் எனி லிப் லைனர். இதுதான் என்னோட கம்ப்ளீட் மேக்கப். ஸோ நான் ஜுவல்லரி அண்ட் ஹேர் முடிச்சுட்டு I'll be back. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் மேக்கப் லுக். இட்ஸ் ஸோ நைஸ், லைக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைக் மார்னிங் டைமில் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மேக்கப் வந்து வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா ப்ளீஸ் டூ
சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பெல் ஐக்கனும் டேப் பண்ணிருங்க. ஸோ அன்டில் தென் ஐல் see you in my next video. Bye.